இவ்வளவு வருஷ காலமா பெண்களை மதிக்க தெரியாத நாகரிகமற்ற ஒரு உயிரை மதிக்க தெரியாத மனித நேயமற்ற அரசுக்கு கீழே வாழ்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரஸ் மீட்ல எனக்கும் தங்கச்சி இருக்கு, நான் எல்லா பெண்களையும் ஏன் கூட பிறந்த பெண்கள் மாதிரி தான் பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. உங்க குடும்பத்திலயும் பெண்கள் இருக்கும் போதே இன்னொரு குடும்ப பெண்ணை பார்த்து இவ்வளவு இழிவா தரைக்குறைவா பேசியிருக்கீங்களே, அப்போ உங்க குடும்பத்துல பெண்களே இல்லைன்னா இன்னும் என்னவெல்லாம் நடந்திருக்கும்? உதயநிதி அவர்கள் பெண்களை இழிவா பேசினாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதை கண்டிச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சியை சார்ந்த அனைவரும் கருப்பு உடையில் போயிருக்காங்க. எதிர்கட்சியா இருந்த ஆளுங்கட்சிக்கு கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணியை கொண்டு வரலாம்னு வலியுறுத்துறதுக்கு வக்கில்ல. தேவையே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு பெண்ணை அத்தனை பேர் முன்னாடியும் இழிவுபடுத்துறதுக்கு வக்கு இருக்கு. நீங்க கருப்பாடையில போங்க, இல்ல இல்லாமே போங்க, இல்ல ரோட்ல கூட படுத்துட்டு உருளுங்க, தவறு என்றும் நிலைக்காது, உண்மை என்றும் கைவிடப்படாது. உயிருக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத மனிதநேயமற்ற அரசுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல். அவரோட பையன் இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த பூமியில இல்ல. ஒரு உயிரோட இழப்பின் வழி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இரங்கல் செய்திக்கு கீழே இந்த டிஎம்கே கேடு கட்ட நாய்க எவ்வளவு கேவலமான கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. உலகத்திலேயே இல்லாத கேவலமான கெட்ட வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு உங்களை திட்டணும்னு தோணுது. ஆனா டர்ட்டி பாலிடிக்ஸே வேண்டான்னு நினைக்கிற நம்மளுக்கும் இந்த மாதிரி கேடுகட்ட நாய்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாம போயிடும் அப்படிங்கறதுனாலதான் இதோட நிறுத்திக்கிறேன். ஆனா கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இவ்வளவு பேரோட பாவத்தை வைத்தறிச்சலை வாங்கிட்டு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அணுவா அழிய போறீங்க.